19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி கடலூர் கடற்கரையில் பால் ஊற்றி மலர் தூவி பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்து எமது செய்தியாளர் விவேக் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். சுனாமி பேரலை தாக்கி இன்றுடன் 19 ஆண்டுகள் ஓடிவிட்டது. தமிழகம் புதுச்சேரி கடற்கரையில் கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டது. சுனாமி என்ற பெயரை முதலாக இப்பகுதி மக்கள் கேட்டனர். இதனை அடுத்து கடலூர்ல கிட்டத்தட்ட இந்த சுனாமி பேரழிவினால 610 மக்கள் இந்த பாதிப்பினால உயிரிழந்தனர். மேலும் பலாயிரம் மக்கள் காணாமல் போனனர். இதனை அடுத்து இன்றுடன் 19 ஆண்டுகள் ஆன பிறகும் மீனவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆறாத வடுவாக இந்த சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி பார்த்தீங்கன்னா கடலூர்ல இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள்ல இன்று சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. அதன்படி கடலூர்ல இருக்கக்கூடிய சிங்காரத்தோப்பு பகுதியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மீனவர்கள் சேர்ந்து ஊர்வலமாக சென்று சோனாங்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரையில தங்களது உறவினர்களுக்கும் காணாமல் போனவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினர். அப்பொழுது அஞ்சலி செலுத்தும் நிகழ்வின் போது கடற்கரையில் பால் ஊற்றியும் மலர் தூவையும் தங்களது சோகத்தை வெளிப்படுத்தினர். தங்களது உறவுகளை இழந்த பொதுமக்களும் மீனவர்களும் இந்த சுனாமி பேரலையில உயிரிழந்ததை அடுத்து அதற்கான நினைவுகள் இன்னும் வரைக்கும் ஆறாமலேயே இருக்கின்றது. தற்பொழுது அவர்கள் வைத்துள்ள மிக முக்கிய கோரிக்கையாக கடந்த 18 ஆண்டுகளாகவே தொடர்ந்து இந்த சுனாமி பேரழிவை ஒரு கருப்பு தினமாக அனுசரிக்க வேண்டும் எனவும், அதே போல அரசு சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுத்த அந்த சுனாமி குடியிருப்பு பகுதிகள் தற்போது சிதிலமடைந்த நிலையில அதற்கான பட்டா வழங்க வேண்டும் ஒரு முக்கியமான கோரிக்கைகளும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதே போன்று இந்த சுனாமி நினைவலைகளின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதன்படி கடலூர் முதுநகரில் இருக்கக்கூடிய அனைத்து படகுகளுமே கடற்கரை கிராமங்களில் படகுகள் அனைத்தும் கடற்கரை நிறுத்தி வைக்கப்பட்டு இன்று சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. அதே போல கடலூர் முதுநகர் உள்ளிட்ட கிஞ்சம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மீன் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு இந்த சுனாமி நினைவு தினம் தற்பொழுது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. விவேக்குமார், நியூஸ் ஒன் தமிழ், கடலூர்.